மும்மொழி கொள்கை தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது என்று மத்திய கல்வி இணை அமைச்சர் ஜெயின் சௌத்ரி பதிலளித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கல்வித்துறை தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜெயின் சௌத்ரி, தேசிய கல்விக் கொள்கையின் 10 எண் 4(13) அரசமைப்பு விதிகளை கருத்தில் கொண்டு மக்கள், மாநிலங்கள், மத்திய அரசின் விருப்பங்கள் மற்றும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதை அடிப்படையாக கொண்டு மும்மொழி கொள்கை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறுகிறது. குறிப்பாக மும்மொழி கொள்கை அதிக நெகிழ்வுத்தன்மை உடையதாக உள்ளதால் எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது. 3 மொழிகளில் குறைந்தது 2 இந்தியாவை பூர்வீகமாக கொண்டதாக இருக்கும் வரை குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் 3 மொழிகளிலும் மாநிலங்களுடைய தேர்வாகவே இருக்கும். தமிழகத்தில் ஒரு மொழி பயிற்றுவிக்கும் 21,725 பள்ளிகளும், இருமொழி பயிற்றுவிக்கும் 35,092 பள்ளிகளும் மற்றும் மும்மொழி பயிற்றுவிக்கும் 1,905 பள்ளிகளும் இயங்கி வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் கேந்திரிய வித்யாலயாக்களில் தமிழ் கற்பிப்பதற்காக பகுதி நேர ஒப்பந்த அடிப்படையில் 24 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் என்றும், தமிழகத்தில் 86 ஹிந்தி மற்றும் 65 சமஸ்கிருத ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்றும் ஜெயின் சௌத்ரி கூறினார்.